குருநாதா காமாட்சி சரணம். பெரியவா ஒரு தடவை பண்டரிப்பூரில் கேம்ப்பு, சத்தாரா அந்த சைடில் போய் நார்த் சைடில் இருக்கிறத பண்டரிப்பூரில் கேம்ப்பு. அப்போது அங்கே அந்த கேம்ப் எப்படி இருக்கும்னா, இந்த சந்திரபாகா ரிவர் இருக்கும், அதை தாண்டி தான் அங்கே போய் அந்த கேம்புக்கு போக முடியும். இந்த சந்திரபாகா ரிவர் வந்து நிறைய இந்த கப்பல், இந்த ஷிப் எல்லாம் வச்சுட்டுருப்பா, அதில் ஏறி போய் தான் அங்கே போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்க முடியும் அந்த கேம்பில். அந்த சமயத்தில் வெள்ளப்பெருக்கு ரொம்ப நிறைய இருந்தது அந்த சந்திரபாகா ரிவரில். ரொம்ப தீவிரமாக இருந்தது. மழை காலம் வேறே ஒரு பக்கம். ரொம்ப அதி தீவிரமான வெள்ளப்பெருக்கு இருந்துட்டு இருந்தது அந்த சந்திரபாகா ரிவரில். அப்போ பெரியவாளை பார்க்கறதுக்கு போனோம்னா இந்த ஷிப்பு மூலமாக தான் அங்கே போனோம். ஒரு தடவை பத்மா சுப்பிரமணியம், அண்ணா, அண்ணி எல்லாருமா சேர்ந்து பெரியவா எங்கே இருக்காளோ அங்கே போயிடுவாளே கேம்பில் போய், எந்த கேம்பில் இருந்தால் எங்கே இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணிக்க அவளுக்கு. குடும்பம் சின்ன குழந்தைலேருந்து அதை பெரியவா தான் அவளுக்கு சகலம் பெரியவா தான். அப்படி இருக்கும்போது பெரியவாளை இந்த பண்டரிப்பூர்லேயும் தரிசனம் பண்ணிக்கணும், விட்டலனா தரிசனம் பண்ணிக்கணும் பெரியவாளை அப்படின்னு வந்திருக்கா. வந்தவரை இந்த சந்திரபாகா ரிவரில் வந்து நிற்கிறத இந்த போட்காரர் இவளை பார்த்து கேட்குறார், என்னம்மா மகாசுவாமியை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறார். ஆமாம்ப்பான்னு, அவர் சாட்சாத் சிவஸ்வரூபம்மா, அவர் நான் கூட்டின்னு போகிறேன்மா, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும், வாங்கோ எங்கள் போட்டில் உட்காருங்கோ, அவர் வந்ததும் எவ்வளோ பெரிய மிராக்கிள் நடந்தது தெரியுமாம்மா எங்களுக்கு. அதாவது அவரோட பாஷையில் சொல்கிறார், அவர் எவ்வளோ பெரிய இது நடந்தது தெரியுமா, அவர் வந்தார்மா, இந்த தண்ணி வந்து அப்படியே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடின்னு இருந்தது, ஃப்ளட்ஸ் வர மாதிரி அவ்வளோ இதுவாக இருந்தது. சுவாமிகள் வாழலான்னு சொன்னா, அவர் கூட இருக்கிறவாள்லாம் சொன்னா, சுவாமி உள்ளே போகாதீங்கன்னு. ஒன்றுமே செய்யலைம்மா, அவர் கையில் அவரோட இந்த இது வச்சுட்டுருக்காரு, தண்டத்தை சொல்கிறாரு அந்த போட்காரன் சொல்கிறேன், அதை வச்சு உள்ளே அப்படி ஒரு 2 வாட்டி இப்படி செஞ்சார், அவ்வளோதான். அந்த தண்ணி நார்மலாக எடுத்துமா. அதுலேருந்து எங்களுக்கு வியாபாரம் பிச்சுக்கிறது. அவரை பார்க்க வரவாள் எல்லாரையும் நான் தான் போய் கொண்டு விடுறேன், ஒரு பைசாவே ரொம்ப கம்மியாக வாங்குறேன், உங்களால் முடிஞ்சது குடிங்கம்மா, நீங்கள் ஜாஸ்தியெல்லாம் கொடுக்காதீங்க, அந்த தெய்வத்துக்கு நான் பண்ணுற ஒரு சின்ன சர்வீஸாக இதை நினச்சிக்கிறேன் நான். வந்ததுமே அவர் எங்களோட கஷ்டத்தை தீர்த்து எங்களோட போட்மேனோட வியாபாரத்தை அமோகமாக அவரை தரிசனம் பண்ணுற அத்தனை பேரும் அந்த சைடு நான் கொண்டு விட்டுருக்கேன். எனக்கும் சரி, எங்கள் ஃபெல்லோமேனுக்கும் சரி நல்ல வியாபாரம் பண்ணி நாங்கள் நன்னா இப்போ சௌக்கியமாக இருக்கோம். இல்லைன்னா இந்த வெள்ளப்பெருக்கில் எங்களோட வியாபாரம் எல்லாம் படுத்திருக்கும், குழந்தை குட்டிகள்லாம் பட்னி கிடக்கும். மகாசுவாமி வந்து காலடி வச்சாரோ இல்லையோ, தண்டத்தை எடுத்து அந்த தண்ணியில் வச்சாரோ இல்லையோ, இந்த வெள்ளப்பெருப்புங்கிறது இல்லாமல் போயிடுதுமான்னு சொல்லி அப்படியோ இது பண்ணி மேசிலித்து சொல்லும்போது பத்மா சுப்பிரமணியனுக்கும் அவள் அண்ணாக்கும் அவள் அன்னைக்கு எப்படி இருந்திருக்க அவளுக்கு சொல்லியா தெரியணும், அவளுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கே ஓன ஆகிருக்கு. அவரெல்லாம் அவர் சொல்கிறத சொல்லி ஆமோதிச்சு, ஆமாம்ப்பா அது சாட்சாத் பரமேஸ்வர சுரூபம்ப்பா, அவரை பரமேஸ்வரராக நினச்சா பரமேஸ்வரர், அவரை பெருமாளாக நினச்சா பெருமாள், அவரை ஸ்ரீகிருஷ்ணராக நினச்சா ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீராமராக நினச்சா ஸ்ரீராமர். அவர் முஸ்லீம்ஸ்க்கு அவர் அல்லா, கிறிஸ்டியன்ஸ்க்கு அவர் இயேசு ஜீசஸ். அதனால் அவர் நிஜமாவே கண்கண்ட தெய்வம்ப்பா அப்படின்னு அவளும் அப்படியே பேசிகிட்டே இந்த போட்டோடு அந்தாண்ட போய் அவளை இறக்கி விட்டு பெரியவா இருக்கிற அந்த முகாமுக்கு போய் கொண்டு விடுறாராம் அந்த போட்காரன். இதை சொல்லி அந்த பத்மா சுப்பிரமணியன் சொல்கிற அந்த போட்காரனுக்கு முதல் கொண்டு பெரியவாளோட அந்த மகிமைங்கிறது என்னதுன்னு தெரியறது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட ரொம்ப இதுவாக ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, பெரியவா வந்து நம்மளுக்கு அருள் பண்ணலையேன்னு சொல்கிற ஒரு இன்சிடெண்ட் இது. ஸோ பரம்பரையாக சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு குடும்பம், பரம்பரையாக சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவள் முத்தாதையர்கள் இப்போ அவள் அப்பா பண்ணிட்டு இருக்கார். அவரோட பேர் கிருஷ்ணசாஸ்திரின்னு வச்சுப்போமே, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இந்த கிருஷ்ணசாஸ்திரி அவரும் பூஜை பண்ணிட்டு இருக்கார், சிவ பூஜை வாரத்தில் பரம்பரையாக பண்ணிட்டு வந்து இப்போ அவரோட கையில் வந்திருக்க அந்த பூஜை அவரும் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், 8 பேர் இருக்கா. பையன் அவரோட சொற்பமான வருமானம், அவர் ஏதோ டீச்சராகவோ என்னவோ இருக்கார் போல் இருக்கு, அவருக்கு வர சொற்பமான வருமானம். அந்த பையன் ஏதோ சின்ன இதில் கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கார், நல்ல கம்பெனி தான். என்னன்னா அவனுக்கு வேலை வந்து ரொம்ப போஸ்ட்டு சின்ன போஸ்ட்டு கிளர்க்கோ என்னவோ, ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் அப்போல்லாம் சம்பளம்.
அது மாதிரி ரொம்ப வருமானம் கம்மி. அப்பாக்கும் பிள்ளைக்கும் சாப்பிடப்போ ஆளுகள் 8 குடும்பத்தில். என்ன செய்வாளாம் அவ? பெரியவாளோட பரமபக்தா. பரம்பரையாக பெரியவா பரமபக்தா. அந்த சிவ பூஜையை பெரியவா எடுத்து கொடுத்ததுனால தான் வந்திருக்க அவளுக்கு. அப்படி இருக்கிறத அவள் என்ன செய்வா? வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ரொம்ப வறுமையில் வாடின்னு இருக்கிறதுனால என்ன செய்வான்னா, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி இலை போட்டு விட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சொம்பு தண்ணி முதல்ல தண்ணியை குடிச்சு விட்றது. அப்போ பசி அடங்கிடுமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. ஏதோ இது மாதிரி அவள் அந்த வறுமையை எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு போயின்னு இருந்தாலும், இந்த கிருஷ்ணசாஸ்திரியோட பையன் இருக்கானே, அவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளோ பெரியவா பரம பக்தாள் நம்மள். பெரியவா எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா ஓடி போய் பார்த்துடுவா பெரியவாளை. பெரியவா பண்ணி கொடுத்த எடுத்து கொடுத்த பூஜை இது. இவ்வளோ ஸ்ரத்தையாக எங்கள் அப்பா தாத்தா முத்தாத்தர்கள் எங்கள் அப்பா வரைக்கும் அப்படி ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரலையே. ஏன்னா நம்ம இப்படி சாப்பாடு கூடி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, ஏதோ ஒன்று சாப்பாடாவது ஒரு 3 வேளை நல்லா கிடச்சா நமக்கு அத்தனை தோணாதே. என்ன இதுன்னு அவருக்கு பெரியவா பேரில் ஒரு ஆதங்கம். இந்த சிவ பூஜை இது எல்லாத்து பேர்லேயுமே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே வந்துட்டு இருந்தது. அந்த ஊருக்கு பெரியவா முகாம் வர. அது தெரிஞ்சதுமே கிருஷ்ணசாஸ்திரிகள் அவருக்கு பரமபக்தராச்சே, ஓடுறார். பொண்டாட்டி கூட்டி இவனையும் கூட்டி வாடான்னு சொல்கிறார். இந்த பாருங்கப்பா, நீங்கள் தரிசனம் பண்ணிக்கணுன்னா போய் பண்ணிங்க, என்னெல்லாம் கூப்பிடாதுங்க. ஏண்டா அபச்சாரம் பண்ணுறாய்? நம்ம குருவை நம்ம தானேடா பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணிக்கணும். வாடான்னு மேற்கு வரண்டான்னா நான் வரமாட்டேன். நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பெரியவாளால் தீர்த்து வைக்க முடியறதா? நம்மளால் ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியறதா சொல்லுங்க? அப்படி சொல்லாதேடா மகாபாவி. நம்ம செஞ்ச கர்ம வினைடா. குருவை சொல்லி என்னடா அது தப்புடா நீ செய்கிறது. நம்ம பண்ண கர்ம வினை, நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். என்ன பாவம் செஞ்சோமோ அதை அனுபவிச்சு தான்ப்பா தீர்க்கணும். அது தீர வேலை நம்மளுக்கு எல்லாம் சரியாகும்ப்பா. குரு அப்படியெல்லாம் கைவிட்டுவிட மாட்டார்ப்பா. நம்ம குரு எத்தனை பேரை தூக்கி விட்டுருக்கார், நீயே பார்த்துருக்காய். ஆமாம், தூக்கி விட்டார். நம்மளை மட்டும் இப்படி சாவடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெறுப்பில் பேசிட்டார் பையன். அவர் கோபமாக வருது. சரி, நீ இன்னும் வர வேண்டாம், நாங்கள் போய் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவரும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம், குழந்தை குட்டிகள் எல்லாரும் கூட்டிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு அவர் கிளம்பிடுறார். இந்த பையனுக்கு அது இப்படி சொன்னது அவனுக்கே ஒரு மாதிரி உறுத்துறது. ஏன்னா அப்பா என்னைக்குமே எதிர்த்து பேசினது கிடையாது. ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் அப்பா பிள்ளைக்குள்ள. எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லிக்கிறதுனால அவருக்கு அப்பாவை எதிர்த்து பேசினது உறுத்துறது. நம்ம இப்படி சொல்லிட்டோமே, பெரியவாளையும் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு தோணுறது. என்ன இருந்தாலும் நம்மளோட வீட்டில் வர தெய்வமாக நம்ம நினச்சி இது பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். இருந்தாலும் ஒரு பக்கம் இதுவும் தோணுறது, இதான் பெரியவா நம்மளோட ஒரு வேலை கூடி நம்மளை நிம்மதியாக சாப்பிட்றது இல்லையே. பெரியவா இதெல்லாம் நினச்சா ஒரு நிமிஷம் போருமே பெரியவாளுக்கு சரி பண்ண நம்மளோட வறுமையை. அவரும் கருணை பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு 2 கட்டான இதில் கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் வந்துருக்கார். இருக்கும்போதும் வெள்ளம் தரிசனம் பண்ணிட்டு வரா. பெரியவாளை ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு வரதா அவள் அப்பா அங்கே பெரியவாள்கிட்ட சொல்கிறா. பெரியவாளை தரிசனம் பண்ணிக்க போகிற இடத்துல அவள் அப்பா சொல்கிறா, பெரியவா எங்கள் வீட்டுக்கு விஜயம் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு. உங்கள் வீட்டுக்கா? சிவ பூஜையை நான் தானே எடுத்து கொடுத்துருக்கேன், வரேன், கண்டிப்பாக வரேன்னு கூப்பிட்ட அடுத்த க்ஷணம் பெரியவா ஒத்துண்டு விட்றா. அப்பாக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாளை காலையில் வரேன்னு சொல்லி விட்றா பெரியவா. அப்போ திரும்பி வரும்போது கிருஷ்ணசாஸ்திரிகள் பையனை பார்க்குறான். பையன், அப்பா நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா மன்னிச்சுங்கப்பா, நான் கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டேன்னு. ஆமாம், சரி, இன்னைக்கு போனால் போகிறது, நாளைக்கு பெரியவா நம்ம வீட்டுக்கு வரா, அப்பாவது வீட்டுக்கு இரு, வீட்லேயே இரு, இல்லைன்னா நான் சும்மா இது பண்ண மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம தெய்வம்டா அவர். அவர் நம்மளை நினச்சா ஒரு நிமிஷம் போரும்டா நம்ம கருணை மழை பொழியறதுக்கு. நம்ம கர்ம வினைடா, நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் தெரியலை, அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். எந்த சுவாமியமோ எந்த குருவையும் நம்ம நிந்தையே சொல்லக்கூடாது. நம்ம கர்ம வினை நீங்கின உடனே நம்மளுக்கு அவ அனுகிரகம் பொழிவாடா அப்படின்னு சொல்லணும்னா அந்த பையன் கொஞ்சம் புரியற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. சரி, நாளைக்கு இங்கே இருப்பியானோ பெரியவா வரத்த அப்படின்னு கேட்குறேன். சரிப்பா இருக்கேன் அப்படிங்கிறேன். 2 மனசா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பெரியவா வரா வீட்டுக்கு. எல்லாம் பூர்ண கும்பத்தை கொடுத்து வரவேற்கிறா. வீட்டில் பாதம் வைக்கிறதே பெரியவா எதனால்? அவள் வறுமையை போக்குறதுக்கு. இது நம்மளுக்கு சொல்லியா தெரியணும்? அவருக்கு தெரியாதா இந்த பையனோட புலம்பல்? அவருக்கு தெரியாதா இவளுக்கு எப்போ கருணை பண்ணணும்னு? இந்த குருநாதருக்கு வந்து நேராக பூஜை ரூம் போய் பூஜையெல்லாம் பார்த்து
எல்லாம் அனுகிரகம் பண்ணி குடும்பத்தை இருக்கிற எத்தனை பேரையும் பார்க்குறார், அந்த பையனையும் பார்க்குறார். அவர் அப்படி வேண்டாம் வெறுப்போடு நின்றுட்டுருக்கார். அப்போ பெரியவா சொல்கிறார், தினமும் குடும்பத்தோடு உட்காந்து காலையிலையும் மாலையிலையும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி போயிட்டே இருந்தா பெரியவா கிளம்பி. அந்த பையனுக்கு பெரியவா நம்ம இப்படி துவேஷிச்சுட்டோமே, பெரியவா கொஞ்சம் கூடி அந்த இது எவ்வளோ கருணாமூர்த்தி, அந்த பெரியவாவை நேரில் பார்த்தா நம்மளுக்கு அவர் பேரில் துவேஷம் வருமா சொல்லுங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். யார் கடைப்பிடிக்கிறாரோ இல்லையோ அவர் அன்னத்துலேருந்து அந்த பையன் கடைப்பிடிக்கிறான். பெரியவா சொன்ன மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம். அவன் உட்காந்த உடனே ஃபேமிலியில் அத்தனை பேரும் வந்து உட்காந்து விடுறா. காலையிலையும் மாலையிலையும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னதுனால மட்டுமா கணக்க வருஷம் குறிச்சது அந்த வீட்டில். பெரியவா பாதம் பட்டிருக்கு. என்ன பெரியவா அந்த வறுமையை போக்குறதுக்கு வேண்டியே அந்த பையனுக்காகவே சொன்னான் இல்லையா, அவன் ஆதங்கப்பட்டான் இல்லையா, அதுக்கு வேண்டியே வந்து காலில் வீட்டில் விஜயம் பண்ணி இந்த வறுமையை போக்குறதுக்காகவே வந்திருக்கா பெரியவா. அடுத்தடுத்து அவனுக்கு அந்த கம்பெனியில் ப்ரமோஷன் கிடச்சி பைசா இல்லாமல் திண்டாடினா இல்லையா, இந்த பணத்தை எண்ணறதுக்கு அவளுக்கு வைக்க இடம் இல்லாமல் அப்படி பைசா சேர ஆரம்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் பெரியவா வந்துட்டு போயிட்டு எங்கே வைக்கணும் இடமே இல்லாமல் தவிச்சாலும். அதுக்கப்புறம் அவர் ரூபா நோட்டை எண்ணினா அது ஃபுல்லாக பண்டில் தானே. அந்த கிருஷ்ணசாஸ்திரியோட பையன், ஏண்டா நான் கருணமழை பொழியலை நான் சொல்கிறேன், இந்த வச்சுக்கோ பணமழையே பொழியறேன்னு விட்டா பெரியவா, சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு அவர் அந்த யூடியூப்பில் அவர் ஷேர் பண்ணிட்டு கதறார். அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் மட்டுமா அருள் பாரிச்சு பெரியவா சொன்ன உடனே நான் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அவர் பாதம் பார்த்ததுமே எங்களோட வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கி போயிடுது, வறுமை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது. நாங்கள் இன்னைக்கு எங்கெல்லாம் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டுருக்கு, பரம சௌக்கியமாக இருக்கோம்னா பெரியவா போட்டா அன்னைக்கு கொடுத்த அந்த எங்கள் வீட்டுக்கு பண்ண விஜயம். அதுக்கப்புறம் நாங்கள் நோ டேர்னிங் பேக். எங்கள் பணம் நாங்கள் எங்கே வச்சுக்கணும்னு தெரியாமல் தவிச்சோம். மாத்திரனா பணத்துக்காக தவிச்சோம். பெரியவா வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் பணத்தை எங்கே வைக்கணும், எங்கே அப்படி பணம் பொழிய ஆரம்பிச்சது பண வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கிருஷ்ணசாஸ்திரியோட பையன் அவ்வளோ இது பண்றார், பெருமிதப்படுறார். குருநாதா காமாட்சி சரணம்.